12th standard students. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th கெமிஸ்ட்ரியில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், இதான் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படின்னா பிரிச்சுலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, மொத்தமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்கையும் ஒரு 3 மார்க்கையும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து மொத்தமாக தான் கொஸ்டின் நம்ம போட்டிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா இதுலேயே வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே கலந்தே வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஸோ வால்யூம் 2ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் ஃபஸ்ட்டு செகண்ட் 8th 9th 10th 11 12 13 9th யூனிட்ல 1 3 5 6 11 15 24 25 26 10th யூனிட்ல 1 2 8 11 12 15 16 20 29 22 23 24 11th யூனிட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் 8th 9th 12th 17 22 12th யூனிட்ல 5 7 11 15 13th யூனிட்ல 2 3 4 5 6 14th 5 6 7 8 13 18 19 15th வந்து 1 3 4 5 7 9 15 16. ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் இந்த பக்கம் சைடில் கொடுத்துருக்கேன், பேஜ் நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இன்டீரியர் கொஸ்டின் இருக்குது, புக் பேக்கில் இருக்குது. பிஹெச் ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஓஹெச் பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. ஹெண்டர்சன் ஹேசல்பேச் ஈக்குவேஷன் வந்து பேஜ் நம்பர் 18ல் இருக்குது. அடுத்த கோல்டப்ஸ் அப்ளிகேஷன் வந்து பேஜ் நம்பர் 41ல் இருக்குது. நர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 51ல் இருக்குது. கால்வனிக் ஆர் டேனியல் செல் வந்து 44ல் இருக்குது. கெமிக்கல் ஆர் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் ஒரு டிஃப்ரென்ஸு அது வந்து 71ல் இருக்குது. லூகாஸ் அண்ட் விக்டர் மேயர் டெஸ்ட் பேஜ் நம்பர் 110. அடுத்து யூரோட்ரோஃபின் பேஜ் நம்பர் 158. இதோட ஸ்ட்ரக்சரு அந்த ப்ராசஸ் எல்லாமே எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து 1 inch 2 inch 3 inch அமினஸ் வந்து அவரோட டிஃப்ரென்ஸு. அடுத்து குளுக்கோஸ் அண்டு ஃப்ரக்டோஸ் அவரோட ஸ்ட்ரக்சரு பேஜ் நம்பர் 241 245 இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு அடுத்து வந்து அது வந்து பேஜ் நம்பர் 284 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வால்யூம் 1ல் யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு செகண்டு 5th 6th 8th 9th 10th ஃபஸ்ட்டு செகண்டு அப்புறம் 13 15 இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்த செகண்ட் யூனிட்ல ஃபஸ்ட்டு 3rd 4th 5th 8th 13 14 15 தேர்ட் யூனிட்ல 1 2 3 6 7 8 9 10 11 12 15 22 4th யூனிட்ல 1 3 6 7 9 10 11 13 15 16 17 27 5th யூனிட்ல 5 11 13 14 17 19 24 6th யூனிட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் 3rd 4th 6th 7th 9th 11th 14 16 24 7th யூனிட்ல செகண்ட் 3rd 4th 5th 6th 14 16 17 21 22 23 இது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு. அதே போல் இந்த சைடில் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதில் வந்து இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புக்கோட பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ராத் ஃபில்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 4ல் இருக்குது. அதே போல் ஹெரால்ட் ப்ராசஸ் அது பேஜ் நம்பர் 14ல் இருக்குது. டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃபைட் அண்ட் டைமண்ட் பேஜ் நம்பர் 41ல் இருக்குது. HNO3 ப்ரிப்பரேஷன் வந்து பேஜ் நம்பர் 61ல் இருக்குது. H2SO4 ப்ரிப்பரேஷன் பேஜ் நம்பர் 77. இன்டர்ஹாலோஜன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பேஜ் நம்பர் 89. யூசஸ் ஆஃப் நோபல் கேசஸ் வந்து பேஜ் நம்பர் 93. K2Cl2O7 ப்ரிப்பரேஷன் பேஜ் நம்பர் 112. கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி பேஜ் நம்பர் 153. ஸோ இது ஃபுல்லாக வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இது வந்து புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் இதில் இருக்குது, புக்கு உள்ள கொஸ்டினும் இதில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் வால்யூம் 1ல் பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் தான் தரவாக படித்தாவே போதும், கண்டிப்பாக வந்து எல்லா கொஸ்டினும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தரவாக படித்தா போதும். கண்டிப்பாக வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து 70க்கு வந்து அந்த சப்போஸ் இன்டீரியர் கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் ஏதாவது இன்டீரியர் கேட்டால் கூட 70க்கு 65 மார்க் வந்து ஷுவராக நீங்கள் வாங்கலாம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் வந்து ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். எல்லாருமே நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.